இந்த பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதில் இந்த 8வது மாதத்தில் தேவ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென், இந்த லைவ்ல காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆமென், எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டிருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருந்தவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடானதோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கும் இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை, நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எசேக்கியாவை குறித்து, எசேக்கியா ஜனங்களை குறித்து, யூத ஜனங்களை நோக்கி, எருசலேமை நோக்கி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாக்குத்தத்தமான வார்த்தை, தேவன் நமக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கிற வார்த்தை, ஆதரவாயிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு பக்கபலமாய் ஆதரவாய் நமக்கு இருப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அசிரியருடைய சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே, அசிரியருடைய நிலையை கண்டு நீ பயப்படாதே, அசிரிய ராஜாவை குறித்து நீ கலங்கப்படாதே. ஆமென். அல்லேலூயா. ரப்சாக்கை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னுடைய வியாதியை குறித்து நீ கவலைப்படாதே, உன் தேசத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உன் குடும்பத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உனக்கு எதிரிட்டு இருக்கிற கூட்டத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உனக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதே. நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை மீட்டெடுப்பேன், நான் உனக்கான மீட்பை தருவேன், நான் உனக்கான விடுதலையை தருவேன், நான் உனக்கான ஆசீர்வாதத்தை தருவேன். கையை தட்டி இந்த நல்ல வார்த்தைக்காக, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வெள்ளிக்கிழமை நாட்களில் நான் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசினேன். ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா 36ஆம் அதிகாரம், ஏசாயா 37ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க? நான் படிச்சுட்டு வர சொன்னேன். எத்தனை பேர் படித்தீங்க? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஆமென். பாஸ் ஒரு காரியம் சொன்னா உடனே கீழ்ப்படிங்க பாருங்க. அடாடாடா, சே, நான் ஒரு கீழ்ப்படிதேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சம்பவம் நடந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த அசிரியா ராஜா, சோத்திரம், மோசமான ஒரு ராஜா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இவன் பாருங்க, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பல ராஜாக்களை கையில போட்டு, ஆமென், பல தேசத்தை கையிலுக்குள்ள போட்டு, ஆமென், பல வருஷமா அவன் தனிப்பட்ட ஒரு அதிகாரத்தை செய்து கொண்டு வந்தான். சோத்திரம். தனிப்பட்ட ஒரு ஆளுகையை அவன் செய்து வந்தான். அவனை எதிர்த்து யாராலும் ஒருத்தனும் அவன்கிட்ட மோத முடியாது, எதிர்த்து யாராலும் அவனை சண்டை போட முடியாது, எதிர்த்து யாராலும் அவன்கிட்ட விரோதமா செய்ய முடியாது. அவன்கிட்ட அடங்கிதான் போகணும், அவன் கீழ்ப்படிந்துதான் போகணும், அவன் செய்யறதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகைக்குள் இருந்தவன் தான் இந்த அசிரியா சனகரிப் அப்படிங்கிற ஒரு ராஜா. ஆமென். வரமாட்டேங்குது. அல்லேலூயா.
நம்ம தேசத்தில் இப்படி சனகரிப்பு ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோத்திரம். ஆமா, நாங்க தான் எல்லாம் சோத்திரம், எங்களை மீறி ஒண்ணும் நடக்க முடியாது, நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் அதிகாரப்படுத்துகிற பல ராஜாக்கள் முன்பதாக. சோத்திரம். இப்ப எசேக்கியா பயந்து நடுங்கி என்ன செய்வதோ தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் எசேக்கியா ராஜாவாக வருகிறார். எசேக்கியா ஆளுகைக்குள் வருகிறார். எசேக்கியா ராஜா வந்த உடனே இந்த சனகரிப்பு வார்த்தைக்கு அதிகாரத்துக்கு அவன் பயப்படல. ஹலோ, இந்த சனகரிப்பை குறித்து மற்ற எல்லா ராஜாக்கள் பயப்பட்டாங்க, எல்லா தேசங்களும் பயப்பட்டது. ஆனால் இந்த எசேக்கியா அந்த காரியத்தை தள்ளிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமா ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள். 18:7 2 ராஜாக்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அசீரிய ராஜாவோட அதிகாரத்தை அவன் தள்ளிவிட்டான். அசீரிய ராஜாவுக்கு அவன் கீழ்ப்படியாமல் அதற்கு எதிர்த்து நின்றான். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அசீரிய ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சோத்திரம். எல்லாரும் எனக்கு விரோதமாக அடிபணிந்து போனார்கள். ஆனால் இந்த எசேக்கியாவோ அவன் என் காரியத்தை அவன் தள்ளிவிட்டான், அந்த அதிகாரத்தை அவன் ஒதுக்கிவிட்டான், எனக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான் சொல்லி அவனுக்கு விரோதமாக அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக எழும்பி வருகிறான். அல்லேலூயா. அந்த யுத்தம் செய்வதற்கு பல பிளான் போட்டுட்டு வர்றான். சோத்திரம். 36ஆம் அதிகாரத்தை ஆமென் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே அல்லேலூயா அந்த அதிகாரத்தை ஆமென் நீங்க வீட்ல போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. ரப்ஷாக் அப்படிங்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அசீரிய ராஜா என்ன பண்றா, அவன் எழும்பி வராம ரப்ஷாக் அப்படிங்கிற அல்லேலூயா ஒரு மனிதனை ஆமென் எழுப்பி ஆமென் அல்லேலூயா அசீரிய ராஜாவை அவன் அல்லேலூயா அசீரிய ராஜா ரப்ஷாக்கை எழுப்பி அவன் மூலமாக ஒரு பிளான் பண்ணி இந்த அல்லேலூயா எருசலேமை தேவ ஜனங்களை யூத ஜனங்களை தன் பக்கம் இழுக்கும்படியாக எழும்பி வருகிறான். இந்த பின்னணிகளை நீங்கள் புரிந்து கொண்டாதான் நான் சொல்ல போற பிரசங்கம் நமக்கு நல்லா புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த 36ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப என்ன செய்ய எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை. நம்ம எகிப்த நாடினா என்ன, எகிப்தின் அல்லேலூயா பார்வோன் நமக்கு அல்லேலூயா ஸ்தோத்திர சார்ந்து வருவான்னு சொல்லி பார்வோனை எகிப்தை நம்பி போகிறான். எகிப்தை நம்பி அவன் காரியத்தை இறங்குகிறான். ஆனால் அந்த காரியம் அவனுக்கு தோத்து போகிறது. யாரை நம்பி போறான்? எகிப்த நம்பி போறான். சில டைம்ல நம்ம கர்த்தரை நம்பி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு சாதகமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். சில டைம்ல நம்ம அல்லேலூயா இன்னொருத்தரை நம்பி, இன்னொரு மனிதன் நம்பி, இன்னொரு ஆளுகை நம்பி போறோம் பாருங்க, அங்க தோல்வி நமக்கு வந்துவிடும். அப்பொழுது ஆமென் அல்லேலூயா அவனால் ஒன்னும் செய்ய முடியவில்லை. உடனே 37ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் தேவ சமூகத்தை நாடி வருகிறான், தேவனை தேடி வருகிறான், தேவ காரியத்தை நம்புகிறான். கர்த்தர் இந்த எசேக்கியாவுக்கு பெரிய விடுதலை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 37ஆம் அதிகாரத்தில் சொல்றார், யூத வம்சத்தாரே, யூத ஜனங்களே, நீங்கள் மறுபடியும் கனி கொடுப்பீர்கள், மறுபடியும் உங்கள் வேர் பற்றி கொள்ளும். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு உலக வருகிற ராஜாக்களை அசீரியரை குறித்து நீங்க கவலைப்படாத. அவன் இனி அல்லேலூயா பிரவேசிப்பதில்லை, அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பதாக கேடயத்தோடும் வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் வந்த வழியாக திரும்பி போவான் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி அவனோடு சொல்றார், நான் உன் கூட இருந்து உன்னை ரட்சித்து உனக்கு நான் ஆதரவாயிருப்பேன் சொல்ற. நல்ல கையை தட்டி அசீரியர் கண்டது கூட்டத்தை கண்டு, நீ பயப்படாதே, உனக்காக நான் ஆதரவாயிருக்க போறேன், நான் உன் பக்கத்தில் இருக்க போறேன், நான் உனக்கு துணையா இருக்க போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 3 விதமான காரியம் எசேக்கியாவுக்கு நடக்கிறது. ஒன்று, அசீரியருடைய ஆதிக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தை கண்டு, அவனுடைய அதிகாரத்தை கண்டு இவன் ஒரு மாதிரி இருக்கிறான். சோத்திரம். இன்னைக்கு பல டைம்ல அவன் ஆளுகை செய்கிறான், அவன் முன்னேறி வர்றான், அவன் மேலேறி வருகிறான் சொல்லி ஒரு விதமான பயம் நமக்குள்ள. 2வது, சரீரத்தினுடைய தாக்கம். சொல்லுங்க,
சரீரத்துடைய தாக்கம் இன்னைக்கு நிறைய நேரத்துல அது நம்மளை பயப்படுத்துகிறது. சத்துருவுடைய ஆதிக்கம் ஒரு சைடு, அவன் நல்ல சரீரத்துடைய தாக்கம் இன்னொரு சைடு. அவன் பயங்கர ஒரு கொடிய வியாதியில் அவன் மரண படுக்கையில கடந்திருந்தான். அல்லேலூயா. என்ன செய்வதுன்னு தெரியாத வழியிலே அவன் காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தை எசேக்கியா நோக்கி வருகிறது, நீ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர் என்கிற சத்தம் கூட எசேக்கியாவுக்கு நோக்கி வருகிறது. சரீரத்துடைய தாக்கம் இன்னொரு பக்கம். மூன்றாவது எதிர்காலத்தின் ஏக்கம். சொல்லுங்க. ஆமா, எதிர்காலத்தை குறித்து ஏக்கம். நான் என்ன செய்வது, என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், என் குடும்பம் என்ன செய்யும், என் தேசம் என்ன செய்யும், இல்லை நம்பி இருக்கிற ஜனம் என்ன செய்வார் என்ற எதிர்காலத்தை குறித்த ஏக்கம் இன்னொரு பக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நேரத்துல தான் ஆண்டவர் எசேக்கியாவை நோக்கி சொல்றார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இந்த நகரத்தை ரட்சிப்பேன், இந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன், உனக்கான விடுதலை நான் கொண்டு வருவேன், நான் உன் பக்கத்தில் உனக்கு ஆதரவாயிருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஆதரவாய் இருந்தார்? 4 விஷயம். எப்படி ஆதரவாய் இருந்தார்? அல்லேலூயா. 1, அனுப்பினார் தூதனை. சொல்லுங்க. ஆமா, யார் அனுப்பினாரு? நமக்கு ஆதரவா இருக்கிற தேவன் தூதனை அனுப்பி நம்மளை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 37, 36 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்து, அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல பல இடங்களிலே தேவ மனுஷர்கள் பல பிரச்சனையில் இருக்கும் பொழுது, அல்லது ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பொழுது, பல கலக்கத்தோட கண்ணீரோடு இருக்கும் போது, கர்த்தர் பரலோகத்தில் தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். ஆமென் சொல்லுங்க. தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். 34வது சங்கீதத்துல வசனம் சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் நம்மை நோக்கி வருகிறார், பயப்படாதே. அல்லேலூயா. அனுப்பினார் தூதனை அனுப்பி நமக்கு ஆதரவா இருக்கிற உன் பக்கத்துல தூதர் இருக்கிறாங்க, உன் பக்கத்துல நம்ம தேவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. நீ பயப்படாத, யாரும் இல்லை, நீ பயப்படாத, எனக்கு யாரும் ஒத்தாசையிலும் பயப்படாத, தூதன் உனக்கு முன்பாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, அழித்தார் கூட்டத்தை. சொல்லுங்க. நமக்கு விரோதமாக இருக்கிற கூட்டத்தை கொத்தளம் போட்டாங்க, நம்மளை சுற்றிலும் வளைந்து கொண்டாங்க, நமக்கு விரோதமாக பிரச்சனை எழுப்பி நம்மளை ஆஃப் பண்ண பார்க்கிறாங்க, அவர்களை அழித்தார். பாருங்க 36 வசனம் சொல்லுது, 37, 36 வசனம் சொல்லுது, அசிரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலை எழுந்த போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள். நமக்கு விரோதம் எழும்புகிற கூட்டத்தை குறித்து நீ பயப்படாதே, அவர்கள் எல்லாரும் மடிந்து போவார்கள், அவர்கள் எல்லாம் பிரேதங்களாய் போவார்கள். நல்ல கையை தட்டி, யார் உனக்கு விரோதம் எழும்புகிறார்களோ, உனக்கு விரோதம் எழும்புகிற கூட்டம், உனக்கு விரோதம் எழும்புகிற கொத்தளங்களை அவர் அழித்து போடுவார். ஒருத்தருக்கு மகிழ்ச்சி காணுமே. நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை கர்த்தர் அழித்து போடுவார். நமக்கு எதிராக எழும்புகிற ராஜ்யங்களை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும். இப்ப பாருங்க, அவர் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது, ஆஃப் ஆயிட்டாங்க எல்லாம், கர்த்தர் ஆஃப் பண்ணிட்டார். ஆமென். பயங்கரமா வாலாட்டிட்டு இருந்தவங்களை, பயங்கரமா சேட்டை பண்ணவங்களை, நமக்கு விரோதம் எழும்புன கூட்டம் இல்லாமல் போகிறது. ஊனா வந்து முன்னாடி நின்னு இந்த மாதிரி ஒரு மைக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு டிவிக்கு முன்னாடி, செல்போனுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறது. சோத்ரா, இப்ப பேட்டி கொடு, இப்ப கொடு, வாய கொடுத்து வாய கெடுத்தியே. கர்த்தர் அந்த கூட்டத்தை அழித்து 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 ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டா. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வந்தான். பாருங்க, ஒரு தூதன் 185,000 பேரை அழித்து போட்டான். கர்த்தர் நமக்காக பல தூதனை வச்சிருக்கிறார். நீ யாரை கண்டு பயப்படாதே, உனக்கு விரோதமா கூடுகிற கூட்டத்தை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் ஆதரவா இருக்கிறார். அழித்தார் கூட்டத்தை. எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தால், நமக்கு விரோதமாக 1,85,000 கூட்டமா இருக்கு. இருந்தா 1-2 பேர் இருப்பான், அவ்வளவுதான். இருந்தா ஒரு ஃபேமிலி இருக்கு, அவ்வளவுதான். 4 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அவன மச்சா மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்தா ஒரு 10, 20, 25 பேருக்குள்ள இருப்பாங்க. ஆனா கர்த்தர் 1,85,000 பேரையே ஒரு தூதனை அனுப்பி முடிச்சு காட்டினார்னா, நமக்கு விரோதமா இருக்கிற கூட்டத்தை ஊதி அழிச்சிடுவார். நல்ல கையை தட்ட மாட்டீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருக்கிறார், கர்த்தர் நம் பக்கத்தில் நமக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 3வது, எப்படி கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தார் அப்படின்னா, அதிகரித்தார் ஆயுசை. சொல்லுங்க.
ஆம், ஆயுசை அதிகரித்தார். 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்னு சொல்றார். என்ன ஆமேன்னு வரமாட்டே? ஆமா, இப்ப எங்க தாத்தா ஞாபகம் வருது. தாத்தானா நான் பார்த்ததே இல்லை, விடுங்க. ஆமா, ஏதோ சின்ன குழந்தையில பார்த்திருக்கேன். எங்க அம்மாவோட அப்பா சோத்திரம். அவர் ஒரு முறை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். எங்க அப்பா சொன்ன சாட்சியை நான் சொல்றேன், கவனிங்க. அப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாராம் சோத்திரம். அப்போ நாங்க சேத்துமல்ல இருந்து நாங்களே சின்ன சின்ன குழந்தைகள். அப்போ எங்களுக்கு அப்ப தந்தி வருது. அப்ப இந்த டெலிகிராம்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அந்த லெட்டர் மூலமா அப்படி ஒரு தந்தி வரும் சோத்திரம். அது மூலம் வந்து அறிஞ்சு கொண்டு என்ன செய்யறாங்க, நாங்க ஒரு 3 பேரை, நானு அக்கா தங்கச்சி 3 பேரை, எங்க விசுவாசிக்கு 2 பேரை கையில ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கு நாங்க ஊருக்கு போனோம்னு என்ன செஞ்சிடறோம் வந்துறோம்னு சொல்லிட்டு இவங்க வாட்டு கிளம்பி போயிட்டாங்க சோத்திரம். பாருங்க, அப்போ சோத்திரம் இவங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்பா அந்த கனியாமல்ல இறங்கி உடனே வீட்டு பக்கம் போனோன்னு இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே ஓடி போய் அவர் மரண படுக்கையில் இருக்கிறார். இப்போ அப்புறம் அப்படிங்கிற ஒரு மரண படுக்கையில் இருக்கிறார். உடனே எங்க அப்பா ஓடி போய் கைய பிடிச்சு அவர் சொன்னாராம், ஒரு மரணத்தை இன்றைக்கு என்ன விடுதலை ஆக்குறேன், இன்னும் ஒரு 15 வருஷத்தை கூட்டுகிறேன்னு சொல்லி அப்பா ஜெபம் பண்ணாங்களாம். எங்க அப்பா சொன்ன மாதிரி அவர் 15 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர் சோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர் சோத்திரம். சொன்ன மாயத்திலே அந்த கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயுசு நாட்களை குறித்து கவலைப்படுறீங்க? உங்க ஆயுசு நாட்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க ஆயுசு நாட்களை கூட்ட போகிறார். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற ஆயுசு நாட்களை கர்த்தர் இன்னும் விரிவுபடுத்த விரும்புகிறார். இன்னும் உங்க நாட்களை கூட்ட போகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட்ட போகிறார். ஆமென், ஆமென். அனுப்ப போகிறார் தூதனை, அழிக்க போகிறார் கூட்டத்தை, அதிகரிக்க போகிறார் ஆயுசை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த 3 காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். எசேக்கியா வாழ்க்கையில் இருக்கிற இந்த 3 காரியங்களை கர்த்தர் கொடுத்து அவனோடு கூட கர்த்தர் அல்லேலூயா அவன் பக்கத்தில் ஆதரவாயிருக்கிறார். ஆமென். வேகமா ஒரு 3 காரியம் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தூதனை அனுப்பணுமா? கர்த்தர் உனக்கு விரோதமா கூட்டத்தை அழிக்கணுமா? உன் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணணுமா? உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணணுமா? உன் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணணுமா? நீ விரும்புகிற காரியத்தை பெருக பண்ணணுமா? நம்ம 3 விஷயத்தை செஞ்சா போதும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஏக்கம் மாறும், உன் ஆதிக்கம் மாறும். நமக்கு விரோதமா இருக்கிற ஏக்கம் தாக்கம் எல்லாம் மாறும். அவன் ஆதிக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்ற பண்ணுவா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ விருப்பம் செய். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. யாருடைய விருப்பத்தை செய்யணும்? நமக்கு விரோதமா பல காரியம் நடக்கும் போது அல்லேலூயா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் தேவனுடைய விருப்பத்தை செஞ்சா போதும். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். நம்ம விருப்பத்தை அல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற விருப்பம் அல்ல, எஜமானுடைய விருப்பம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எஜமான விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பத்தை செஞ்சா போதும். அவர் என்ன விரும்புறாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னாவே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறப்போகுது. கர்த்தர் உங்க பக்கத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அப்ப தேவனுடைய விருப்பத்தை நீங்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 38 ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டு உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றார், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு தேவன் ஆதரவா இருக்கணும்னா அவர் விருப்பத்தை செஞ்சா போதும். அவர் எதை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை செஞ்சா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயம் அவர் நோக்கி வருது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். ஏசப்பா தான் சொல்லி அனுப்புறார். அவனை போய் எல்லாம் ஒழுங்கு சொல்லுப்பா, முடிஞ்சு போச்சு, அவன் ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு, எல்லாம் மூட்டை கட்டி அவனுக்கு எல்லாம் அல்லேலூயா எல்லாம் பெட்டிகளை ரெடி பண்ண சொல்லு, எல்லாம் ரெடி முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை ஆயுசு
முடிஞ்சிருச்சு. ஏசாயா வந்து சொல்றார், ஓ வீட்டுக்காரர் ஒழுங்குபடுத்தும், செக்கில் கையெழுத்து பார்த்தா போட்டுக்கணும், பேங்க் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் எடுத்து எழுதி எல்லாம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துரும், எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்தும், போட வேண்டிய கையெழுத்துல இப்ப போட்டுரும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ஐயோ ஆண்டவரே அப்படியா, வேண்டாம் வேண்டாம் இன்னும் எனக்கு வேணும் அப்படிலாம் கேட்கல. அவன் பேசாம போய் தேவனை நோக்கி ஒரு விஷயத்த சொல்றாரு, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் திட்டுற மாதிரி திட்டுனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை திட்டுற மாதிரி வந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் எச்சரிக்கிற மாதிரி வந்தாலும் சரி, நமக்கு விரோதமா என்ன வந்தாலும் சரி, நீங்க தேவன் பக்கத்துல போய் அவர் விருப்பத்தை செஞ்சு பாருங்க, காரியத்தை கர்த்தர் திருப்பி போட்டுருவார். சாயை 10 சாயை திருப்பி போட்டாராம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இலவசனம் சொல்லுது, அவனுடைய ஆயுசுக்களை சூரிய கடிகாரத்தின் பாகைக்கு பாகை இறக்கி சாயை 10 பாகையை பின்னிட்டு. ஆமென் சொல்லுங்க. உங்க நாட்களை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துருவார். அவர் விருப்பத்தை செஞ்சா போதும். யாரு விருப்பத்தை செய்யணும்? இல்ல கவனிக்கிறீங்களா? தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறீங்க போல. கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊர்ல எல்லாம் உழைச்சுக்கிறது, ஊர்ல எல்லாம் உழைச்சுக்கிறது, சபையில வந்தா உறங்கிக்கிறது. என்ன சபை உறங்குற பெட்ரூமா? ஆளுகளப்ப 6 நாள் உழைச்சு ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு சரீரத்தை போட்டு புரட்டி எடுத்துட்டு இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு உறங்குறது ஆளுகளப்ப. ஆமென் சொல்லுங்க. மரணம் வராதபடி விழித்து கொண்டிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். அவன் போய் உறங்கி இருந்தான்னா, சரி நான் தான் சாக போறேன், இனி எதுக்கு ஜெபம் பண்ணணும், இனி எதுக்கு நான் பிரசங்கம் கேட்கணும், இனி எதுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், இனி எதுக்கு சபைக்கு போகணும் அப்படின்னு உறங்கி இருந்தான்னா அன்னைக்கே செத்திருப்பார், அன்னைக்கே மடிஞ்சு போயிருப்பார். அவர் போய் தேவ சமூகத்தில் அவர் விருப்பத்தை மீண்டும் செய்கிறார். அவர் விரும்புகிறதை மீண்டும் போய் செய்கிறார். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அவர் விருப்பம் என்னது? அவர் விருப்பம் என்னது? ஜெபம்தான் அவர் விருப்பமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். அதைய முதல்ல நம்ம செய்யணும், அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்ப நம்ம காரியத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நமக்கு விடுதலை தருவார். ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, விருப்பத்தை அது விருப்பமா செய்யணும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. விருப்பம் இல்லைன்னா அல்லேலூயா ஜெபமும் கூட போர் அடிக்கும். விருப்பம் இல்லைன்னா பிரசங்கம் கூட போர் அடிக்கும். விருப்பம் இல்லைன்னா ஆராதனை கூட போர் அடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. தேவ விருப்பத்தை செய்யணும். நம்ம ஜெபத்துல, நம்ம நடையில, உடையில, நம்ம செய்கிற காரியத்துல தேவ விரும்புகிறார். எதை விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை செஞ்சிருங்க. அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போறவங்க ஓனர் இருக்கிற பாருங்க, ஓனர் காட்டு ஓனர், ஏதாவது மண்டபத்து ஓனர், ஏதாவது வேலைக்கு போற வீட்டு ஓனர், அப்படி ஏதாவது ஓனர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஓனரை நீங்க நைஸ் பண்ணணும், ஓனரை கொஞ்சம் நம்ம வழி கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ஹலோ என்ன வேணும்? அவர் விரும்புகிறாரா அதை செஞ்சுட்டா போதும். உங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபா 200 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சாமி அப்படின்னு கும்பிட்டா போதும், இன்னைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. சில ஓனருக்கு அப்படித்தான், போய் சாமின்னு சொன்னா போதும், ஐயோ வந்துட்டாயா எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாயா அப்படின்னு அவர் உள்ள இருந்து ஒரு 100 ரூபாய் வச்சிருவார். அவர் போகும்போது 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ராசுகுட்டி இங்க வா, இந்தா உனக்கு 100 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா தரோம் போ. என்ன சாமி 100 ரூபாய் கொடுத்தீங்க? அதான் வச்சுக்க, நீ போ, என்னைத்தான் நீ வந்தோடனே குளிர பண்ணிட்டீல, அதுக்காக வச்சுக்க போ. அப்ப இன்னைக்கு தேவன விருப்பத்தை நிறைவேற்றிட்டா போதும். ஆஃபர், அல்லேலூயா, ஆதரவு, நன்மை, ஆசீர்வாதம் வந்துடும். அவர் எதை விரும்புறாரோ அதை செஞ்சிரு. அவர் எதை விரும்புறாரோ அதை நம்ம முதல்ல செஞ்சிரு.
நம்ம முதல்ல செய்ய மாட்டோம், கடைசியில செய்வோம். அதான் பிரச்சனையே. அவர் விருப்பத்தை முதல்ல செய்யணும், நம்ம விருப்பத்தை இரண்டாவது செய்யணும். அப்ப முதல்ல அவர் சொல்றாரு, நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் அழுதா. எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணாரு. நான் இன்னும் ரொம்ப வருஷம் உயிரோடு வாழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. எனக்கு புள்ள குட்டியில நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. நான் தேசத்தின் ராஜா, எனக்கு இன்னும் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்ல, நான் உயிரோடு இருக்கும் போது நீ உமக்கு விருப்பமானதைத்தான் நான் செஞ்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எதை விரும்பினீரோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் விருப்பத்தை மட்டும் நீங்க செய்யறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிம்பிளா சில விஷயங்களை சொல்ல போறேன். நம்முடைய உடை, நம்ம நடை, அல்லேலூயா, நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வருகிற, ஆராதிக்க வருகிற பிள்ளைகளுடைய நடை, உடை, ஜெபம், இதை மட்டும் நம்ம சரிப்படுத்த அவர் விருப்பமானதை செஞ்சுட்டா போதும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 11 அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தரிசனம் சொல்லுகிற போதாவது, அது கீழே 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். ஆமா. இப்போ சபை, சபை ஸ்திரீனா என்னங்க? ஸ்திரீனா யாரு? பெண் அல்ல, சபை. ஸ்திரீனா யாரு? சபை. சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, ஸ்திரீகள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தலைமயிரை மூடிக்கொள்ள வேண்டும். இது தேவனை கனப்படுத்துகிற, தேவனுக்கு விருப்பமா செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்டைலுக்குன்னு முக்காடு போடக்கூடாது, பந்தாக்குன்னு முக்காடு போடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய முக்காடு அப்படித்தான் மாறிடுச்சு. அது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சால்களை, அல்லேலூயா, முக்காடுகளை போடும்போது தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இங்க பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த சபைகள் நீங்க ஜெபிக்கும் போது, நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய எந்த காரியம் செய்தாலும் பெண்கள் சபை என்று வந்தால் பெண்கள் முக்காடு போட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா முடிய ஆம்பளை வெட்டுற மாதிரி இறுக்கி பிடிச்சு வெட்டிடும். மொட்டை கட்டிங்க போட்டீங்கன்னா நீ முக்காடு போட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் முக்காடெல்லாம் இல்லாம தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. முக்காடு பெண்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவ விருப்பத்தை செய்கிற காரியம். ஜெபிக்க வரும்போது, பாஸ்டர்ட்ட ஜெபிக்க வரும்போது நிறைய பேர் முக்காடு போடுறது இல்ல, வெறும் மண்டையை கொடுத்துறது, மொட்டையாயிரும். முக்காடு போட்டுட்டு தான் பாஸ்டர்ட்ட வரணும், முக்காடு போட்டு தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னு வந்துட்டு அவ முக்காடு போடணும். அதுதான் தேவ விருப்பம் செய்கிற காரியம், தேவனுக்கு செய்கிற காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14 வசனத்தை வாசிங்க. 14. புருஷன் மயிர் நீளமாக வளர்க்கிறது, புருஷன் மயிரை, முடியை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை, ஸ்திரீ தன் முடியை நீளமாக வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் தலையை நீளமா முடி வளர்க்க கூடாது. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேரு சோத்துரும் வண்டியில போகும்போது பொம்பளைய ஆம்பளையா தெரிய மாட்டேங்குது. முடியல பேண்டேஜ் போட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு போறார். முன்னாடி போய் திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஆம்பளைன்னு. மீசை இருக்கும், தாடி இருக்கும், முடியும் பெருசா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனை கனவீனப்படுத்துகிறோம். பெருசா முடி வளர்த்துறது, மண்டைய பெருசா மண்டைத்தோடு தான் இருக்கும். ஆனா முடி வளர்த்துற மண்டை ஆன சண்டி இருக்க மாதிரி. முடிய என்ன செய்யணும்? ஆண்களுக்கு தகுந்த அழகா வெட்டணும். இத்த சோறுலாம் வெட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சோறாக்குற சட்டியை கமத்தி வச்சுட்டு அப்படியே சுத்தி வெட்டுறது, முன்னாடியில வெட்டுறதே இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சட்டியை தூக்கி கமத்தி வச்சிருவாங்க, வச்சுட்டு சுத்தியும் ஒரு கிராப் அடிச்சு சுத்திலும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. சோத்துரும் முன்னாடி மண்டையில இருக்கிற முடி அப்படியே இருக்கும். பார்த்தா அவன் மண்டைய சட்டியை கமத்தி வர்ற மாதிரியே இருக்கும். நீளமாவும் என்ன செய்யக்கூடாது,
வளர்த்தக்கூடாது. பெண்கள் முடிய என்ன செய்யணும்? நீளமா வளர்க்கணும், கட்டையா வளர்த்தக்கூடாது. பாஸ்டர் முடியெல்லாம் போய் கட்டையா இருக்கு பாஸ்டர், சபரி வேணா வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது சபைக்கு தேவன் சொல்லுகிற பவுல் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. இதுல நம்ம உடை நடை, ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பந்தியில பானம் பண்ணுகிற, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து பவுல் சொல்லுகிற காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு பிள்ளைகள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது, ஸ்திரீகள் முடியை பின்னுகிறதாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது, தங்களை அலங்கரியாமல் வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீகள் சபை எப்படி அலங்கரிக்க வேணும் கவனிக்கிறீங்களா? சபை ஜனங்கள் எப்படி அலங்கரிக்கணும், அவங்க முடி எப்படி அலங்கரிக்கணும், அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தகுதியான வஸ்திரம், ரொம்ப ஆடம்பர வஸ்திரங்கள் எல்லாம் தேவையில்லை. எனக்கு தகுதியான வஸ்திரம், அவ்வளவுதான். எனக்கு உரிய வஸ்திரம், என் தகுதிக்கு ஏற்ற வஸ்திரம். அதனாலதான் தேவனுடைய பந்திய திருவிருந்து அந்த நாட்கள தேவ சபை எப்படி இருந்தனா, எல்லாரும் வெள்ளையங்கி தரித்தவர்களா இருந்தாங்க. நீ பெரியவன் நான் பெரியவன் என்கிற அந்த முறைப்பாடு பார்க்க முடியாது. கலர் கலரா சாரி கட்டி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அக்கா உன் சாரியை பார்த்தே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவ ஆடி ஆஃபர்ல போய் எத்தனை ரூபாய்க்கு எடுத்தான்னு தெரியல, பட்டெல்லாம் கொஞ்சம் மின்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அல்லேலூயா கோடெல்லாம் கொஞ்சம் நல்ல அழகா வந்திருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு கடையில எடுத்திருக்கா, இது என்ன ரேட்டுன்னு தெரியல, இது ஒருவேளை ஒரு 1580 ரூபாய்க்கு போகும் நினைக்க, அவ ஒரு 1300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான்னு நினைக்க அப்படின்னு பார்த்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆராதிக்காது, தேவ சத்தத்தை கேட்காது, தேவனுடைய வார்த்தை கேட்காது, தேவனுக்கு செய்ய வேண்டிய கரை செய்யாது, அடுத்த மக்களையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அண்ணமார்க சட்டை வாங்கி போடுவாங்க, பின்னாடியே அவங்க தெரியும், அவனுக்கு சோத்திரம் பின்னாடியே பார்த்தா தெரியும் பிராண்ட் சட்டையா இல்ல பிராந்தி சட்டையான்னு தெரிஞ்சிடும். விளங்கலையோ? அவன் சொல்லுங்க. அதனால்தான் சபைக்கு தேவன் சொல்லும் போது சொல்றார், நீ அப்படி அலங்காரமான டிரெஸ்களை சபைக்கு போடக்கூடாது. பெண்களான சகோதரனா சரி, மண்டையில 1008 டிசைன், 1008 பின்னு, 1008 வர மாட்டேங்குது. நம்ம குஷி பின்னு, அந்த பின்னு, இந்த பின்னு, மாடல் பின்னு, மங்காணி பின்னு, அல்லேலூயா மாங்கா பின்னு, கொண்ட பின்னு, தாமரை பின்னு, என்னெல்லாமோ பின்னு வந்துருக்கு. சின்ன பாசமா வாங்கி வாங்கி பாக்குறாங்க, போட்டு 2 நாளே உடஞ்சு போயிருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பின்னு சாதாரண விலையா? கடைக்கு போனா 150 ரூபாங்கிறான், 450 ரூபாங்கிறான். ஒரு சின்ன பின்னு 2 நாள் இப்படி சொருகி எடுத்தினா அது உடஞ்சே போயிடும். பல்லெல்லாம் கலண்டு பாட்டி பல்லு மாதிரி ஆயிரும். அந்த பின்னு, அந்த சொருகுறிக்கு பார்த்து, இந்த பின்னு பல்லா இருக்கும், இப்படி கொலி வச்சுக்கோ மண்டைய. அது 4 தடவை கொலி வச்சுக்கினா, அது 4 அளவுல போனீங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா பாட்டியோட பல்லு போன வாய் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு நீ அலங்கரிக்க வேண்டிய விதங்கள், நல்ல நற்குணங்கள். அல்லேலூயா. நாணத்துல, நாணம் என்னது? நாணம்னு என்னதுங்க? ஐயோ பெண்களுக்கு தெரியல. நாணம்னு என்னது? வெக்கம். பெண்களுக்குன்னா வெக்கம் வரணும். இன்னைக்குள்ள வெக்கமே வரமாட்டேங்குது. ஆமேன வரமாட்டேங்குது. பசங்களுக்கு வெக்கம் வருது, பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பெண்கள்னாவே அடையாளம் என்ன தெரியுமா? வெக்கம் தான். என்ன பண்ணுங்க, ஒரு வெக்கமா ஒரு சிரிப்பா பாருங்க, அதுதான் பெண்களுக்கு அழகு. அது சபைக்கு ஆண்டதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த வெக்கத்தை விடாத. நாம என்ன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. தெளிந்த புத்தியா, பிரச்சனை அதுலதான் வருது. இதெல்லாம் தேவனுக்கு விருப்பமானது, தேவனுக்கு சரியானது. அதை நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிற விசுவாசி, சபையில் இருக்கிற விசுவாசி இது என்ன செய்யணும்? அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அதே ஆமென் சோத்திரம். 9:10 அந்த வசனத்தை வாசிங்க. அல்ல, அது பாஸ் கடைசி வசனமா? அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றதினாலே ரட்சிக்கப்படுவார். எப்படிங்க சொல்றார் ஆண்டவர்? பிள்ளை பேருனாலேயே நீங்க எப்படி இருப்பீங்க? பேற்றினால் ரட்சிக்கப்படுவீங்க. நல்ல சந்ததியை பெற்றெடுப்பீங்க.
உங்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள் அது ஆசீர்வாதமான சந்தியா வரும். நான் குரங்க பெத்துட்டேன், கரடியை பெத்துட்டேன் அப்படின்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. சனியனை பெத்துட்டேன், ஆட்டாங்கல்ல பெத்திருக்கலாம், ஒரு எரும மாட்டை கூட பெத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சந்ததிகளை நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சபையில உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அது ஆசீர்வாதங்கள், தேவ விருப்பத்தை செய்கிற சந்ததியாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. உபாகம் 22ஆம் அதிகாரம், அல்லேலூயா, அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் 22:5. புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, ஸ்திரீகளுடைய உடையை புருஷர்கள் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். தேவ விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னு கர்த்தர் இன்னைக்கு போதிக்கிறார். புருஷன் உடைய ஸ்திரீகள் போடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? புருஷன் உடைய ஸ்திரீகள் போடக்கூடாது, ஸ்திரீகள் உடைய புருஷர்கள் போடக்கூடாது. இது சபைக்கு மெயினா நீ போடக்கூடாது. சபையில ஒழுக்கமா கற்றுக்கொண்டேனா வெளியும் நீ சரியா நிற்ப. தேவ விருப்பமானதை நம்ம செய்யணும்னு பரிசுத்தன் விரும்புகிறார். அப்பதான் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகளும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு, கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு முன்னாடி போச்சுன்னா பையன் போறானா புள்ள போறான்னு நிச்சய மாட்டேங்குதே, தெரியுமா? டி ஷர்ட் போட்டுக்கிறாங்க பிள்ளைகள், டி ஷர்ட்டை போட்டு. ஆமென். அவங்களுடைய நடைகளை உடைகளை தேவன் அருவருக்கிறார். சபைகளும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது டி ஷர்ட் போட்டு வரக்கூடாது. சட்டை பேண்ட் நல்ல சாரிகளை உடுத்தி கொண்டு வரணும். நைட் ட்ரெஸ்ல ஆராதனைக்கு உட்காரக்கூடாது. நைட்டு போடுற ட்ரெஸ்ல எந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணாலும், வீட்டுல ஜெபம் பண்ணாலும், எந்த ஜெபம் பண்ணாலும் நைட் ட்ரெஸ்ஸோட தேவ சமூகத்தில் இருக்க கூடாது. அருவருக்கிறதான ட்ரெஸ்ஸுகளை தேவ சமூகத்துல போட்டு உட்காரக்கூடாது. ஆமென். இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்களை செய்தால் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வரும்போது லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது. வேஷ்டி கட்டலாம், லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். அது நடை உடையில மற்றவர்கள் அல்லேலூயா உன்னை பார்த்து ஒரு விசுவாசி தேவ பிள்ளைன்னு சொல்லத்தக்கதான தேவ பக்தி உள்ள உடைகளை போடணும். சபைக்கு வரும்போது பெண்கள் அல்லேலூயா நீங்க சுடிதார் போடுறீங்களா, அல்லேலூயா நல்ல ஷால்களை நல்ல மூடி அல்லேலூயா போட்டு வரணும். ஆமென். வர மாட்டி சாரி கட்டுறீங்களா, ஒழுக்கமா சாரி கட்டிட்டு அல்லேலூயா ஒழுக்கமா சாரி கட்டிட்டு வரணும். தன் இஷ்டம் போல வந்து தேவ சமூகத்துல அமரக்கூடாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. எசேக்கியாவோட ஜெபம் கேட்கப்படுறது காரணம் அவன் தேவனுடைய பார்வைக்கு விருப்பமானதை செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தலையை சீவாம, தலைக்கு எண்ணெய் போடாம, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பவுடர் வேணா போட்டுக்குங்க. என்ன பவுடரோ, கோவில் சாண்டலோ, ஆமே பான்ஸோ, அல்லேலூயா என்ன ஆமே மாடல் பவுடரோ போடுங்க, தப்பே இல்ல. சென்ட் வேணா அடிச்சுக்குங்க புஷ்னு. நமக்கும் பாதுகாப்பு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது ஆமென் அல்லேலூயா நல்ல ஆமென் இரவே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுவாங்க. கண்டதையும் சாப்பிட்டு காலையில சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு போகிறதும் இறக்குறதுமா சபைக்குள்ள வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பான காரியங்களை செய்யக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவனை பாம் போட்டு தூக்காமல் நீங்கள் பாதுகாப்பாய் பிரசன்னத்தோடு பிரசன்னத்தை தடுக்கிற காரியங்கள் செய்துவிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. தேவன் அதை அல்லேலூயா இப்படிப்பட்ட பரிசுத்த காரியங்களை விரும்புகிறார். எசேக்கியா ஜெபம் உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன், உண்மையாய் உத்தமமாய் செய்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. சரீரத்தை சரியா பேணி காக்கணும். சரீரத்தை சரியா ஆமென் நம்ம பார்த்து நடத்தணும். அது ஆவியானவர் அதை விரும்புகிறார். இன்னொரு விஷயத்தை ஆவியன் ரொம்ப பாரப்பட்டு சொல்றார். வாசிக்கலாம். ஏசாயா 3ஆம் அதிகாரம், ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து. சீயோன் குமாரத்தினா யார சொல்றாரு?
தேவ சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமார்த்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மரட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். கவனிக்கிறீங்களா? சபைக்கு வருகிற விசுவாசிகள் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் இத பத்தி யாரும் பேசுறது இல்ல. இந்த வசனம் வந்ததுனால சொல்றேன். அதிகமான நகைகளை போட்டுட்டு சபைக்கு வர்றது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நகை இருக்கா? பத்திரமா வச்சுக்கோங்க. தேவைப்படும், நமக்கு தேவையானது தேவைப்படும். சபைக்கு வரும்போது அவன் கழுத்து ஃபுல்லா நகை. தேவனை எங்க துதிக்க முடியும்? எங்க தேவனை ஆராதிக்க முடியும்? கழுத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். 1 2 3 4 1 2 3 4 ஆஹாலே 1 2 3 4 ஆஹாலேலுயா அல்லேலுயா. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அல்லேலுயா சொல்லுங்க. கழுத்தை நெரித்து நடந்து. கழுத்தை எப்படி நெரித்து நடக்கிறாங்களாமா? பாத்தியா என் கழுத்து பிள்ளை? பாத்தியா போன வாரம் தான் எடுத்துட்டு வந்தேன். பாத்தியா குமரன் தங்க மாளிகை போயிட்டு வந்து பாத்தியா? கழுத்தை நெரித்து நடந்து. இவங்க எங்க ஆராதிப்பாங்க? எங்க தேவனை துதிப்பாங்க? எங்க ஜெபம் பண்ணுவாங்க? தேவனுக்கு விருப்பமானதை செய்யணும். ஜெபிக்கிற பிள்ளை, விசுவாச பிள்ளை சபைக்கு வரும்போது அப்படி தேவனுக்கு இது விருப்பம் இல்லாத செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை முருட்டி பாக்குறது, கண்ணுக்குள்ள புல்லா மைய அடிச்சுட்டு வந்து பாக்குறது பேய் மாதிரி இருக்கு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இந்த முடியெல்லாம் வெட்டி ட்ரிம் பண்ணி, கண்ணுல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே இழுத்து விட்டு கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அட்ரஸ் வேணா எனக்கு தெரியல, போய் கேட்டுக்குங்க, சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. கண்ணு முடிய ஒட்டிக்கிறாங்க. இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற முடி, கண்ணு இமையில இருக்கிற முடி, அதையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இவங்க என்ன சொல்றது, அல்லேலூயா, ரெடிமேட் முடிய வச்சுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த முடி, ஒவ்வொரு முடியும் இவ்வளவு நீளத்துக்கு வருது, 5 இன்ச்சுக்கு நீளமா நீட்டி வருது. அப்படி அமைச்சாங்கன்னா ஐயோ அடி ஆத்தாடி முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒய்யாரமாய் நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, தன் கால்களில் என்ன செய்யறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கால்ல சிலங்கு ஒலித்தல் என்ன அர்த்தம்? கொலுசு போட்டு சபைக்கு வரக்கூடாது. தேவன் இதன் மேல் அருவருக்கிறார். கொலுசு தேவனுக்கு பிரியமில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆத்மா வருதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இது இங்கிருந்து வருது அந்த ஆத்மா. அது வரும்போது குலுக்கிட்ட வரும். சல் 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 சல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சல்லு எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? எங்க ஆரம்பிச்சது யாருக்கா தெரியுமா? இந்த சல்லு முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க? ஒரு தாய் தன் பிள்ளை வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. வேலை செய்யும் போது வீட்டுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பச்சை குழந்தை அங்கே ஓடிட்டு கிடக்கும். இந்த குழந்தை வீட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சலங்கிய கால கட்டி விட்டாங்க. அது ஓடும்போது நடக்கும் போதும் என்ன ஒரு சத்தம்? சல் 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 சல். அதுக்கு அர்த்தம் உண்டு. ஹிந்தியில சல் 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 அப்படின்னா வா வா என் பின் வா 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 அப்படின்னு அர்த்தமா. சல் சல் என்ன அர்த்தம்? வா வான்னு அர்த்தமா. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? அவங்க அம்மா தன் குழந்தை காணாம போயிருக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சலங்கை கட்டி விட்டு என் பின் வா வா. அது ஒவ்வொரு தடவை சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் பிள்ளை என் பின்னாடி தான் இருக்கா, இங்கதான் இருக்கிறா அப்படிங்கறது கேட்கறதுக்காகத்தான் சலங்கை கட்டி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சலங்கைக்கு செலவு பண்ற செலவு ஐயோ அடி ஆத்தாடி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது மியூசிக் அல்லேலூயா ரிதம் சத்தம் கேட்கறது இல்லையோ, இவங்க போற சல் சல் சத்தம் நல்லா கேக்குது. கைகளிலும் சல் சல் சத்தம், கால்களிலும் சல் சல் சத்தம். இது தேவன் அருவருக்கிற காரியம். நீங்க அந்த நம்ம வாசித்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 16 25 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா கடைசியில் ஆண்டவர் சொல்ல 26 வசனம் சொல்றாரு, அவளுடைய வாசல்கள் துக்கிப்பும் புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையில கார்வாள்.
ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அதையெல்லாம் நட்டு போல்ட்டு ஆமென் அல்லேலூயா செயினுக்கு எல்லாம் அத்தனையும் போட்டுட்டு ரொம்ப ஆடுனீங்கன்னா ஒரு நாள் அதெல்லாம் இல்லாமல் போகும். தேவ சமூகத்தில் அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அதை தள்ளிவிடு. உங்களுக்கு இருக்குதா வச்சுக்குங்க, பத்திரமா வச்சுக்குங்க. தேவைப்படும். சபைக்கு வரும்பொழுது நம்ம சபையில அப்படி யாரும் இல்ல, அதனால தைரியமா நான் பேசுறேன். அப்புறம் வழியில அதுக்கு எங்க பாஸ்டர் சரி நடக்கட்டும் ஆமென்னு சொல்லுங்க. சிலர்ல அதெல்லாம் சேஃப்டியா வச்சிருக்காங்க, அது வேற, அது எனக்கு தெரியும், அது வேற. ஆமா, அதெல்லாம் நிறைய பவுன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நல்லா வச்சுக்கிட்டோம், நல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்னு சொல்லுங்க. அதை சபைகளில போட்டு திரியக்கூடாதான். அதை கர்த்தர் மொட்டையாக்குவார். அது தேவனுக்கு அருவருப்பானது. பாருங்க, நிறைய இருக்கு. தாயித்து இருக்கு, ஆமீன், மோதிரம் இருக்கு, மூக்குத்தி இருக்கு, ஆமீன், வினோத வஸ்திரம், சால்வை, போர்வை, ஆமீன், நல்ல கண்ணாடி, சால் எல்லாமே சொல்றார். குல்லாக்கள், ஆமீன், சபையில குல்லா போட்டுட்டு வரக்கூடாது. சபைக்குள் இருக்கிறவங்க குல்லா, தொப்பி இதெல்லாம் போட்டு சபைக்குள்ள உட்காரக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது, விருப்பம் இல்லாதது. ஆமீன் சொல்லுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, 10ஆம் வசனம் சொல்லுது, ஆரங்களையும், என்னதுங்க ஆரம்னா என்னதுங்க? ஆரம்னா என்னது? கழுத்துல போடுறது ஆரம்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபரணங்கள், ஆமென் அல்லேலூயா, சுட்டிகள், இப்படி நிறைய சொல்றார். எல்லா விஷயத்தையும் தேவன் அதை வெறுக்கிறார். இப்படி ஜெபிக்கிற பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, அல்லேலூயா, இதெல்லாம் கழட்டி போட்டு தேவனுக்கு விருப்பமானதை செய்யணும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க ஜெபம் ஈஸியா கேட்கப்படும். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு விரோதமான பிரசங்கம் அல்ல, இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இதை நாம் கடைபிடித்தால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நாம் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறோம். இதெல்லாம் ஏசாயா சொல்லும்போது, எசேக்கியா சொல்லும்போது சொல்றார், உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன். உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா, நான் செய்கிற காரியம் உமக்கு நலமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஜெபத்துல அப்படி சொல்ல. ஏன் ஜெபம் கேட்க முடியல? ஏன் தேவன் எனக்கு ஆதரவா இல்ல? ஏன் என் தேவனின் பக்கத்துல இல்ல? காரணம் அதுதான். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. ரெண்டாவது நிறைய விஷயம் இருக்கு. நானு அல்லேலூயா ரெண்டாவது விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமா, ரெண்டாவது தேவ சமூகத்தை நாடு. சொல்லுங்க. முதல்ல தேவ விருப்பத்தை செய், இரண்டாவது தேவ சமூகத்தை நாடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 37ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14, 37, 14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். தேவ சமூகத்தை நாடினான். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அவன் எங்க போனான்? தேவ சமூகம், தேவனுடைய ஆலயத்தை அவன் நாடுகிறது இல்லை. அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கு. நிலமா செஞ்சு பார்த்தான், யாரெல்லாம் நாடி பார்த்தான், ஒன்னும் பதில் இல்ல. ஆமா, ஆனா யாரை தேடினான்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் விண்ணப்பம் பண்ணினான், ஜெபம் பண்ணினான், ஆலயத்தை தேடினான். தேவனை தேடுகிற ஜனங்கள், ஆலயத்தை நாடுகிற ஜனங்களாய், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்களாய் நாம வாழ வேண்டும். அதை கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா குறிச்சு ஒரு வசனம் அழகா சொல்லுது. ஆமென் அல்லேலூயா. 2 ராஜாக்கள் நினைக்கிறேன், 18ஆம் அதிகாரத்திலே வசனம் வருது. அவனுக்கு முன்னும் பின்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று ஒரு வசனம் வருது. வாசிங்க அந்த வசனத்தை. இந்த வசனம் சொல்லிட்டு வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே. 18:5. ஆமா, 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனைப் போல ஒருவனும் இல்லை.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து இருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கட்டளின் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாயிருந்தா. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை விட்டு விலகல. அவனுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவனுக்கு பின்னாடி இருந்தவங்க எசேக்கியா மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறோம், தேவ சமூகத்துக்கு வர்றோம், முடிஞ்ச உடனே நம்ம வேலையை பாத்துறோமே. ஹலோ, புரியுதா? తెలుసుండ్రో మనసులాయో చేచి చేటా మనసులాயோ? ஹலோ, எனக்கு இது ரெண்டு தான் தெரியும், வேற பாஷை தெரியும். அதுலயும் இது ரெண்டும் தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே நம்ம வேலைக்கு தான் ஓடிடுறோம். நம்ம வேலைன்னா புரியுதா? ஆண்கள் ஆண்கள் வேலை, பெண்கள் பெண்கள் வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திருவிருந்து எடுத்தோன்னு ஒயின் ஷாப்புக்கு, திருவிருந்து எடுத்தோன்னு சொந்தக்கார வீட்டுக்கு, திருவிருந்து எடுத்தோன்னு சபைக்கு வந்த உடனே நம்ம வேலை. அது ஆசீர்வாதத்தை தராது. தேவன் நாடுகிற பிள்ளைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விஷயத்துல ஜான்சன் ரொம்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. திருவிருந்து எடுப்பார், ஆனாலும் குடிக்க ஓடிடுவார். இப்ப அவர் சொல்ல முடியும் சாட்சி, ஆண்டவர் பாஸ்டர் எனக்கு அது மேல ஒரு நினைப்பே இல்ல பாஸ்டர், வெறுப்பு. இப்படி ஒரு சாட்சி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம புஷ்குன்னு வந்துட்டு திருவிருந்து எடுத்துட்டு என்ன செஞ்சுக்கிறோம்? ஹலோ, உள்ள முதல்ல என்ன போயிருது? தேவனுடைய ரத்தம் உள்ள போகுது. முன்னாடி கசப்பு கலந்த காடி போயிருது. வரமாட்டீங்க, எல்லாம் ஒரு மாதிரி நிசப்தமா போயிட்டீங்க. நீங்களும் போய் விடுகிற மனதா இருக்கிறீர்களோ? ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுகிற பிள்ளைகள் பரிசுத்தமா உண்மையா இப்படி ஒரு பேர் வரணும். அவனுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பின்னாடி இருந்தவங்களும் இவனை போல இல்லையா, இவன் தேவனை விட்டு பின்வாங்கல. இசைக்குடைய சாட்சி, தேவன் எப்படி அவனுக்கு 15 வருஷம் கூட்டுறாரு, ஏன் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார், ஏன் அவன் ஜெபத்தை கேட்கிறார்னா இதுல முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லேலூயா. வெத்தலை போடுறது, புகழ போடுறது, பாக்கு போடுறது, என்ன கண்ட கசுமால வாயை திறந்தா ஐயோ வாயை பார்க்க முடியல, சீ கருமம். சுடுகாடே வாயில் இருக்கு, சுடுகாட்டு கழிவே வாயில் இருக்கு. ஆமேன் வரமாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனமலையில ஒரு விசுவாசி வேக வேகமா அப்படியே ட்ரெயின் இன்ஜின் போயிட்டே இருக்குது. நானும் போன வண்டி நிறுத்தி அவரு தானா இவரு தானா எவரு தானா அப்படி நின்னு ஓரமா பாக்குறேன். அவரு நஞ்ச நிமித்திட்டு கபுக்கு 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 கபுக்குன்னு அப்படியே 10ஆம் நம்பர் இழுத்து போயிட்டே இருக்கு. நானும் 10ஆம் நம்பர் பஸ் பிடிக்க ஓடுறாரோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். கையில 10ஆம் நம்பர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி 4 தடவை சொன்னா திருவுந்துக்கு வர்றதில்ல, ஆராதனைக்கு வர்றதில்ல. பாசு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு, தெரியல. அதுல இருந்து ஆமேன் 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 அதுக்குதான் வர்றதில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, நிறைய முறையை பார்த்தாச்சு. இப்படி நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் கொடுத்துறதா என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எதிர்பார்க்கிறார். காலையில் வரும்போதே இறக்கிட்டு வந்துடுறது. பாஸ்டுக்கு தெரியா போது, நம்ம இது இல்லாம நம்மனால இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வரும்போதே பாத்திரம்ல போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வந்து கொப்பிடிச்சுட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஏதாவது அமான் சோப்பு, ஆமே அல்லேலூயா, சிந்தால் சோப்ல இருக்கு, மயில போட்டு நல்லா ஓட்டு அலாசி விட்டு பாஸ்டமா தண்ணி தீர்ந்து போச்சு. ஏன்? கொப்பிடிச்சே தீர்ந்து போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வரும்போது காலை நினைச்சிட்டு வருவாங்க. எதுக்கு காலை நினைக்கிறாங்க? கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்திருக்குல்ல, அதனால. சரி, தப்பு சொல்லல, அதனால நீங்க பாஸ் சொல்லிட்டா நாளைக்கு கழுவ மாட்டேன் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுத்துறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியாவை குறித்து சொல்றது, அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் அவனை போல ஒருவனும் இல்லை, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அது மேல நமக்கு ஒரு வெறுப்பு, தேவன் மேல ஒரு விருப்பம் வரணும். அது மேல வெறுப்பு வந்தாதான் தேவன் மேல விருப்பு வரும். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா மாதிரி கர்த்தரை தேடுங்க, ஆலயத்தை விட்டு விலகாம இருங்க, பின்வாங்காம இருங்க. தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருப்பதே தேவனால மூலம்தான், தேவ சபை மூலம்தான், தேவன் உங்களை ஆசீர்வதித்தது மூலம்தான். ஆகவே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் இங்க ஆமென் வருவாங்க, சும்மா சும்மா கடைக்கு போவாங்க. எதுக்கு போறான்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க விட்டுறது, சரி பரவாயில்ல போயிட்டு போறாங்கப்பா. அது என்ன கடைக்கு, சும்மா சும்மா கடைக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்னையும் நம்ம தேவ சமூகத்தை, தேவனை தேடுகிற பிள்ளைகள் செய்யக்கூடாது. கட்ட வார்த்தை பேசிட்டு வந்து திருவிருந்த உட்காந்துக்கிறோம், வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்து திருவிருந்த தைரியமா உட்காந்துக்கிறோம். எப்படி அந்த திருவிருந்து முடிஞ்சோட சமாதானமா நீங்க வீட்டுக்கு போக முடியும்? அது ஒப்புரவாகிறோமா? அது தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமா? தேவனை நாடுகிற பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் எசேக்கியா கர்த்தரை தேடுவதில் பின்வாங்கவில்லை. அவன் சொல்றான், உமக்கு உண்மையாய் உத்தமமாய் நான் நடந்தேன்னு சொல்றார். தேவனை தேடுகிற பிள்ளைகள் அப்படி உத்தம உண்மையா இருக்கணும். அதுல கர்த்தர் ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார். ஆயுசு நாட்களை நீட்டுவார், கூட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தவறு செய்யாத உலகத்துல எந்த பொம்பளையும் இல்ல, பையனும் இல்ல, யாருமே கிடையாது. எல்லாரும் தவறு செய்கிறோம் தான். தேவ சமூகத்துல வந்து ப்ளீஸ் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுத்து பாருங்க, அர்ப்பணிச்சு பாருங்க. ஜபத்துக்கு வர்றதில்ல, அர்ப்பணிப்பு ஜபத்துக்கு வர்றதில்ல, காத்திருப்பு ஜபத்துக்கு வர்றதில்ல, உபவாச ஜபத்துக்கு வர்றதில்ல. ஆண்டவர் ஆலயத்துல 2 வாரம் 3 வாரம் கட்டடிச்சிடறோம், தைரியமா வந்து தேவ பந்தியில உட்கார்ந்துறோம். அல்லேலூயா. அது நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கும்? அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனி தேவனை தேடுவேன், ஒப்பு கொடுப்பேன், தேவனுக்காய் வாழுவேன் என்கிற ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் செய்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் அது தேடுகிற தேடுதலுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முந்தின வசனம் ஒரு வசனம் சொல்லுது, 36 37 7வது 13 வசனத்தை சொல்லும்போது, அந்த ரப்சாக்கு, அல்லேலூயா, சனகரிப்பு அசரி ராஜாவுடைய ஆமென் கூட்டாளி ரப்சாக்கு சொல்றான், நீ கர்த்தரை நம்பி 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 அவர் ஏமாந்துட போறாரியா. யார் ஏமாந்துட போறா? கர்த்தர் ஏமாந்து போயிருவாரு. பாருங்க சொல்றாரு, நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எச்ச வெட்டாதே, அவரை நீ ஏமாத்திராதப்பா. ஏன்னா இது நடக்காது, நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்காது. நம்பிக்கைக்கு விரோதமா செயல்படுறாங்க. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் எசேக்கியா. 3வது விஷயம், தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். ஆமென் சொல்லுங்க. யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? உலகம் பேசும், ஊர் பேசும், உலகத்துல எல்லாம் பேசதான் செய்வாங்க. தேவன் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பா. அவன் மாதிரி நம்பிக்கை எத்த மாதிரியே பேசுறான். 36 37 இந்த அதிகாரத்துல நீங்க வீட்டுல பொறுமையா வாசிச்சு பாருங்க. இந்த ரப்சாக் என்கிற இந்த மனுஷன், அல்லேலூயா, இந்த அசரியா ராஜாவுடைய கூட இருக்கிற கூட்டாளி சொல்றான், நீ நினைக்கிறது நடக்காது, நீ பிளான் பண்றது நடக்காது, அதெல்லாம் தோத்து போகும், தோல்வியா போகும். நீ அந்த தேவனை நீ ஏமாத்திராத அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கைக்கு விரோதமாக பேசுகிறான். ஆனால் எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. 4வது, தேவ சத்தத்தை கேள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, தேவ சத்தத்தை கேள். 36வது அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், நீ கர்த்தரை நம்பாத, நீ நம்பினா பிரயோஜனம் கிடையாது, நீ அசீரியா ராஜாவை நம்புங்கிறான். யார நம்பணுமா? அசீரியா ராஜாவை நம்பியா? நீ அந்த தேவனை நம்பினா அந்த தேவன் உன்னை கைவிடுவாரு, அது நடக்காது. அசீரியா ராஜா பாரு, அவனுக்கு ஹிஸ்டரி எடுத்து வாசிப்பாரு. அல்லேலூயா, அவன் எவ்வளவு காரியம் செஞ்சுக்கான்னு தெரியுமா? அவங்ககிட்ட யாரும் ஜெயிச்சது இல்ல, அவங்ககிட்ட யாருமே அவங்ககிட்ட அல்லேலூயா ஜெயிக்க முடியாது, போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி ரப்சாக் அவனுக்கு விரோதமா பேசுறான். ஆனாலும் எசேக்கியா கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேளு, தேவன் உனக்கு ஆதரவா இருப்பா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று அவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. நீ கேட்ட நல்ல வார்த்தையின்படியாக ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பா, கர்த்தர் உன் பக்கத்தில் உனக்கு நிழலாகவே இருப்பா. ஆமென். கர்த்தர் உன் கூடவே இருப்பா. நீ பயப்படாதே, நீ கலங்காதே. அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன் தேவனாய கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கு கலங்காதே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. அல்லேலூயா. அவர் உனக்கு ஆதரவா இருக்கிறார், அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ
சோர்ந்து விடாதே, கலங்கி விடாதே. ஆமென். ஆண்டவரே எங்களோடு பேசினீரே, ஆதரவா இருப்பேன்னு சொன்னீரே, எசேக்கியாவுக்கு ஆதரவா இருந்தீரே, அவனுடைய வியாதிக்கு நீ ஆதரவா இருந்தீரே, சத்துருவின் கூட்டத்துக்கு நீ ஆதரவா இருந்தீரே, அவன் எதிர்காலத்துக்கு நீ ஆதரவா இருந்தீரே, அவனுக்கு பக்கத்துல நீர் ஆதரவா இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நம்ம அப்படி ஆயத்தமாய் வரிசை நிற்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி தருவீராக. கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற